ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ தம்ப்நெயில்ல ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இது எதை பற்றின வீடியோன்னு சொல்லிட்டு. எஸ், வி ஹவ் லான்ச்ட் அவர் ஓன் நியூ பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக வந்துட்டு நான் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின ஒரு ஓவர்வியூ தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் லேப்டாப் ஆர் சிஸ்டமில் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பிளாட்ஃபார்மோட யூஆர்எல் பொறுத்த வரைக்கும் test.codemeal.com. அதே மாதிரி கோடுக்கும் மீலுக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு ஹைஃபன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். நான் வந்துட்டு இந்த ஹைஃபன் இல்லாமல் தான் வந்துட்டு ஆக்சுவலாக டொமைன் வந்து நான் சர்ச் பண்ணேன். பட் எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல. இப்போதைக்கு வந்து நம்ம சேனலுக்கு மேட்சாக வந்துட்டு இதுதான் கிடச்சிது. மேபி வந்து ஃபியூச்சரில் நம்ம மைக்ரேட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் இதவே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இதை நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, நம்ம என்டர் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பிராண்ட் நியூ பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மெயினாக நான் எதுக்காக கிரியேட் பண்ணேன்னா, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ப்ராப்ளம் சால்விங் அண்ட் தென் வந்து டிஎஸ்ஏ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நான் ஒரே பிளாட்ஃபார்மில் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு இது ஒரு லீட் கோட் பிளாட்ஃபார்ம் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு முக்கால்வாசி வந்துட்டு அவங்க பெய்ட் பண்ணி ப்ரீமியம் வெர்ஷனாக கொடுத்துருப்பாங்க. பட் நான் இதில் வந்துட்டு முடிஞ்சளவு எல்லாத்தையுமே வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இப்போதைக்கு நம்ம வந்துட்டு ஒரு பீட்டா வெர்ஷன் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ரொம்ப மினிமலான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு உங்களோட சஜஷன் அண்ட் தென் வந்து ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி நான் ஒவ்வொரு ஃபீச்சராக ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி லீட் கோடில் வந்துட்டு கரண்ட்டாக வந்துட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அது இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லி நினைக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் உங்கள் சஜஷனில் இங்கே கொடுக்கலாம். ஸோ நான் அது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறேன். ஸோ சஜஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ என்வரன்மெண்ட்னு போட்டு ஒரு சஜஷன் சொல்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மெயில் டிராஃப்ட் வந்து கிரியேட் ஆகும். ஆல்ரெடி வந்து நான் டிராஃப்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்டை வந்துட்டு நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. டூ அட்ரஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சப்ஜெக்ட்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா வந்துட்டு நான் இதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் மெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் அவுட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இதில் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். உள்ளே இருக்க கண்டென்ட்டை மட்டும் வந்துட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கமெண்ட்டில் ஆட் பண்ணி அண்ட் தென் வந்துட்டு ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் வந்து கூட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் மெயில் பண்ணாவே போதும். நான் முடிஞ்சளவு வந்துட்டு வித்தின் 1 வீக் ஆஃப் டைமில் வந்துட்டு நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் இந்த பீட்டா வெர்ஷன்லேயே வந்துட்டு அதை ரிலீஸ் பண்ணிடுறேன். எல்லாமே வந்துட்டு ஒன்ஸ் நமக்கு வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அஃபிஷியல் வெர்ஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போதைக்கு இது வந்து ஒரு பீட்டா வெர்ஷனால் வந்துட்டு இந்த டெஸ்ட் டாட் அப்படிங்கிறத வந்துட்டு எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணியிருப்பேன் இந்த டொமைனில். ஸோ அஃபிஷியல் வெர்ஷனில் வந்துட்டு இந்த டெஸ்ட் டாட் இருக்காது. ஜஸ்ட் சிம்பிளாக வந்துட்டு codemeal.com தான் இருக்கும். அந்த கோடுக்கும் மீலுக்கும் நடுவில் வந்துட்டு ஹைஃபன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ வந்துட்டு கரண்ட்டாக இந்த சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொன்றா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து டேஷ்போர்டு. ஸோ இதில் வந்துட்டு உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு சிலது இருக்கும். நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் காட்டுறேன். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இதில் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி பாருங்கள். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. அண்ட் தென் வந்துட்டு லாகின். ஸோ லாகின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேனுவலாக வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி அண்ட் தென் வந்து பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சைன்இன் பண்ணிக்கலாம். ஆர் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்கிட்ட வந்துட்டு கூகுள் ஆர் கிட்டப் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ஈஸியான வே. ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு ஒரு மேனுவலாக வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கீழே கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு வந்துட்டு கார்த்திக்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி கார்த்திக் 123 சொல்லிட்டு ஒரு டம்மி மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, அதே மெயில் யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். karthik123@gmail.com. ஓகே, சைன்இன் பண்ணிக்கலாம். ஓகே, சைன்இன் ஆகிடுச்சு. ஸோ டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்க, அதாவது எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் தென் வந்துட்டு எவ்வளோ நாள் வந்து கண்டினியூஸாக வந்து லாகின் பண்ணி ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த டேஸோட கவுண்டரிங் இருக்கும். அதாவது ஸ்ட்ரீக்கு அண்ட் தென் வந்துட்டு எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணாலோ இல்லை வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலோ ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்க்கும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் வந்துட்டு நம்மளோட சோஷியல் அக்கௌண்ட்டோட ஒரு சில லிங்க்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வேணா வந்து நேவிகேட் பண்ணி போய் பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ராப்ளம் செக்ஷனுக்கு வருவோம். ஸோ ப்ராப்ளம் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு நான் 2 ப்ராப்ளம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்க்காக. ஏன்னா வந்துட்டு இந்த மொத்த வெர்ஷனுமே வந்துட்டு நான் டெஸ்டிங்காக மட்டும் தான் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே வந்துட்டு நானே டிசைட் பண்ணி எல்லா ஃபீச்சரையும் ஆட் பண்ணுறத விட உங்ககிட்ட கேட்டு உங்களோட சஜஷனை பேஸ் பண்ணி நான் ஆட் பண்ணால் வந்துட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட இப்படி நான் டெஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்துட்டு ஒவ்வொரு செக்ஷன் பேஸ் பண்ணி நான் இங்கே வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் வேணுனாலும் சொல்லுங்கள். ஃபில்டர் பண்ணுறதுக்கு, சர்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த ஃபீச்சர் நல்லா இல்லை வந்துட்டு நீங்கள் இதை வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் அதை வந்து சஜஷனில் சொல்லுங்கள். நான் அது எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். சரியா? நீங்கள் கொடுக்குற சஜஷன் வந்து வேலிடாக இருந்தால் நான் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி நான் வித்தின் இந்த வீக் ஆஃப் டைமுக்குள்ளே நான் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரியா? ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் வந்துட்டு அதோட ரெஸ்பெக்டிவ் வீடியோஸும் இருக்கும். நம்ம சேனலில் சால்வ் பண்ண வீடியோ இருக்கும். நீங்கள் வேணா போய் பார்த்துக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் சால்வை கிளிக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நான் லீட் கோடில் இருக்க மாதிரி நான் அப்படியே வந்துட்டு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு இங்கேயே சால்வ் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வந்து லீட் கோடுக்கு போயிட்டு அந்த வந்து அங்கே சால்வ் பண்ணிட்டு இங்கே வந்து ட்ராக் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நான் 2 ப்ராப்ளம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன்.
எனக்கு டைம் கிடைச்சா வந்துட்டு இந்த வீக்குள்ளே வந்துட்டு நான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் மட்டும். ஸோ இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு சேம் லீட் கோட் பேஜ் மாதிரி தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் வந்து எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேஸு, டேக்ஸு, ஹிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஒரு திங் என்னென்னா, நான் இங்கே வந்து கன்சென்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. நீங்கள் வந்துட்டு லீட் கோடில் ரன் பண்ணும்போது ஒரு சர்டைன் அமௌண்ட்டுக்கு மேலே வந்துட்டு டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துச்சுன்னா வந்துட்டு டைம் லிமிட் எக்ஸீடுன்னு வரும். ஸோ அந்த மாதிரி நான் இப்போதைக்கு எதுவும் செட் பண்ணல. பட் அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். ஏன்னா வந்து அப்போ தான் வந்துட்டு உங்களோட சொல்யூஷன் வந்து ஆப்டிமைஸாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ண முடியும். நான் அது கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இதுதான் வந்து எடிட்டர் பேஜ். நீங்கள் வந்துட்டு உங்கள் கோடை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு அந்த வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது. நான் சிம்பிளாக வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து அவுட்புட் வந்து வரும். ஸோ கேஸ் 1 பாஸ் ஆச்சுன்னா க்ரீன் கலர் வரும், இல்லைனா வந்து இந்த மாதிரி ரெட் கலர் ஒரு ஃபெயில் ஆனால். ஸோ சாம்பிள் டெஸ்ட் கேஸ் எல்லாமே இங்கே வந்து விசிபிள் ஆகும். எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களோட சப்மிஷன் வந்துட்டு இங்கே ஆட் ஆகிடும் இந்த பேஜில். ஸோ இதை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னா அக்செப்டர்னு சொல்லி வரும். அதே மாதிரி எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, எவ்வளோ மெமரி எடுத்திருக்கு எல்லாமே வரும். ஃபெயில் ஆனால் இந்த மாதிரி வரும். சரியா? ஸோ அவ்வளோதான் வந்து ப்ராப்ளம்ஸ் பேஜ் பொறுத்த வரைக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபீச்சர்ஸ் தேவைப்படுச்சா நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆட் பண்ணி தரேன் அதையும். இப்போதைக்கு வந்து நான் ரொம்ப மினிமலாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இதை பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 1.5 month எடுத்துக்கிச்சு. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ரோட் மேப் போவோம். ஸோ ரோட் மேப் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு 3 கார்டு மட்டும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் அதை நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணுறது, அந்த வந்து லேர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ரோட் மேப் மாதிரி கிரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வந்து நான் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி 1 or 2 weeksக்குள்ள நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோ ரோட் மேப் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்கள் பெருசாக வந்து கிளிக் பண்ணி நேவிகேட் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த பேஜை பொறுத்த வரைக்கும். அந்த வந்து நீங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு இந்த அப்ளிகேஷனோட தீம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு டார்க் மோட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லைட் மோட் எல்லா மோடுமே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு என்ன சேஞ்ச் வேணுனாலும் சொல்லுங்கள், நம்ம மாற்றிக்கலாம். சரியா? ஏன்னா வந்துட்டு இது முழுக்க முழுக்க நான் உங்களுக்காக தான் பண்ணுறேன். ஸோ உங்கள் சஜஷனை பேஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணால் தான் வந்துட்டு அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அண்ட் தென் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு நம்ம எலைட் ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ப்ரீமியம் வெர்ஷன் மாதிரி. பட் நான் இப்போதைக்கு நான் எதுவுமே சார்ஜ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் சார்ஜ் பண்ணுற அளவுக்கு நான் வந்துட்டு எதுவுமே ஒர்த்தாக வந்து நான் ஆட் பண்ணலை. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நான் ஏதாவது ப்ரீமியமாக ஏதாவது கண்டென்ட் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நான் சார்ஜ் பண்ணுவேன். இப்போதைக்கு இது ஃப்ரீ தான். நீங்கள் டேரெக்டாக வந்து ஜஸ்ட் வந்து சிம்பிளாக இதை கிளிக் பண்ணுங்கள். அது டேரெக்டாக பேமெண்ட் சக்ஸஸ் ஆகி நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பேமெண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு திரும்ப வந்து எலெக்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். சரியா? ஸோ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு எலைட்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து இந்த இடத்துல வந்துட்டு லோகோ கிட்ட ஆட் ஆயிடும். ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த எலைட் ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா இருங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம டார்க் மோடுக்கு மாற்றிக்குவோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த மாதிரி சொல்யூஷன் வந்துட்டு அதுவே வந்து சால்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த சொல்யூஷன் வந்துட்டு ப்ரீ டெஃபைன்டு தான். ரொம்ப ஆப்டிமைஸான சொல்யூஷன் தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்துட்டு இங்கே கமெண்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், இதெல்லாம் ஒரு ஃபீச்சராக, இதுக்கெல்லாம் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கலாம். இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு நான் இந்த ஃபீச்சரை வந்துட்டு இந்த மாதிரி பர்பஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு டெமோ மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன் தவிர நான் எந்த ஒரு சார்ஜும் பண்ண போகிறதில்ல இப்போதைக்கு. பட் ஒன்ஸ் வந்து நம்ம அஃபிஷியல் வெர்ஷனுக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வந்துட்டு ப்ரீமியமாக வந்து தர ஸ்டார்ட் பண்ணால் அண்ட் தென் வந்து நான் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுவும் வந்துட்டு நான் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் செட் பண்ணுவேன். எனக்கே தெரியும் நான் கொடுக்குற ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்படி இருந்தால் மட்டும் தான் வந்து சார்ஜ் பண்ணுவேன். சரியா? அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக தானே தரேன்னு சொன்னீங்க, எப்படி வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலான்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நான் என்னோட சைடு இருக்க எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் டிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு VM தேவைப்படுது. அதை வந்து நான் காசு கொடுத்து தான் வாங்கி வச்சிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு இந்த டொமைன், இந்த codemeal.com டொமைனை வந்துட்டு நான் காசு கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு இதை ரெடி பண்ணுறதுக்கு என்னோட எஃபோர்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் அமௌண்ட் நான் செட் பண்ணுவேன். அது உங்களுக்கும் நியாயமாக இருக்கணும், எனக்கும் நியாயமாக இருக்கணும். ஸோ நான் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்டாக ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நான் எதுவும் வந்துட்டு ஹைட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா சார்ஜில் எதுவும் பண்ண போகிறதில்ல. நான் ஏதாச்சும் கண்டென்ட் பே பண்ணுற அளவுக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் அந்த ஆப்ஷனை வந்துட்டு நான் எனேபிள் பண்ணுவேன். அது வரைக்கும் அது ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ யார் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் வந்துட்டு பில்ட் பண்ணி முடிக்கல. ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் கொடுக்க போகிற சஜஷனை வச்சு தான் நான் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு நான் அப்டேட் பண்ண போகிறேன். மேபி வந்துட்டு இந்த ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த பீட்டா வெர்ஷனில் எல்லா சேஞ்சஸும் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இவ்வளோ நாளாக வந்துட்டு லீட் கோடில் வந்துட்டு ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்துட்டு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டிருப்பீங்க. இல்லை வந்துட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இங்கே சொல்லுங்கள். ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக அதில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரியா? அதே மாதிரி கரண்ட்டாக இப்போ இருக்க ஃபீச்சரில் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் அதையும் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து விட்டு போயிருக்கலாம். நான் அது எல்லாத்தையுமே வந்து நான் கரண்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு எல்லாத்தையுமே நான் வந்து நான் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுறேன். சரியா? ஸோ அவ்வளோதான் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் பற்றின ஒரு ஓவர்வியூ. இது உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களோட சஜஷன்ஸை வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். அது எந்த மாதிரி ஃபீச்சராக இருந்தாலும் பரவாயில்ல. அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து நான் அதை ஆட் பண்ணுறேன்.
ஸோ அதே மாதிரி இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினச்சி தான் நான் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.